வாகை சுடவா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீனாட்சிக்கு பாண்டியை பற்றின எல்லா விஷயமே தெரிஞ்சதுமே அவங்க மீனாட்சி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அது ஜீவா பார்க்குறாங்க. பார்த்ததுமே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, மீனாட்சிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும், அப்போ மீனாட்சியோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு மீனாட்சி, நீ இப்போ அழுதுகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறதுக்கு தெரியல, எங்கள் அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றணும், இந்த வீட்டில் இவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கவும், அப்போ உடனே மீனாட்சியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எல்லாரும் மோசமானவங்களா இருக்கலாம், ஆனா மனம் நல்லவரா தானே இருக்கிறாரு, நம்மளுக்கு அதுதானே முக்கியம் அப்படின்னு சொல்லவும், உடனே மீனாட்சி சொல்றாங்க, ஆமா நீ சொல்றது கரெக்டு தான், மாமா மட்டும் தான் நல்லவரா இருக்கிறாரு, அதனாலதான் கொஞ்சம் ஆறுதலாவே இருக்குது, கல்யாணம் முடிஞ்ச கையோட இவங்க நகை எல்லாத்தையும் விற்கிறதுக்கோ அடகு விற்கிறதுக்காக இருக்கிறாங்க, இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறதுக்கு, அதே நேரத்தில் அடுத்து என்ன நடக்க போதோ தெரியல, ஆனா கண்டிப்பா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே மீனாட்சி நினைக்கிறாங்க, ஆமா இவ சொல்றது கரெக்டு தான், என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இது நடக்க விடாமல் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட நேராக பார்த்தோம்னா அவங்க அப்பத்தா கிட்ட போய் பேசுறதுக்காக போகிறாங்க. உடனே அவங்க மீனாட்சி வந்ததை பார்த்துட்டு, அப்பத்தா எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உங்களுடைய திட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுது, நீங்கள் நினைக்கிறது நடக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ இது ஜீவா கேட்டுட்டு இருக்கவும், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற உன் மனசில் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கும்போது, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு எங்கள் அக்காவை பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த அளவுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்களோ அந்த திட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுது, அதனால் நீங்கள் நினைக்கிறது நடக்காது, உங்கள் பேரன் பாண்டிக்காக தானே எங்கள் அக்காவை மனோமாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நீங்கள் திட்டம் போட்டிருக்கிறீங்க, எல்லாம் அந்த பணத்துக்காகவும் நகைக்காகவும் தானே சொல்லவும், இதை கேட்டதுமே அப்போ தான் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னடி எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுதுல, அதுக்கப்புறம் என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிறது நடக்காது அப்படிங்கவும், அப்படியா அப்போது உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்காமையே நீ கூட்டிகிட்டு போயிரு, என் பேர மனம் உங்கள் அக்கா கழுத்தில் தாலி கட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மீனாட்சி சொல்கிறாங்க, கண்டிப்பாக எங்கள் அக்காவுக்கும் மனம் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கும், அதே மாதிரிக்கு நீங்கள் நினைக்கிற திட்டம் நடக்காது அப்படிங்கவும், அப்படியா அதையும் நான் பார்த்துடலாண்டி அப்படின்னு அப்போ தான் சொல்லவும், அதையும் நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் போகிறாங்க. இதை ஜீவா கேட்டுட்டு இருக்கிறாங்க. மீனாட்சி ஏதோ ஒன்று நினச்சிட்டா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பாண்டிக்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி மீனாட்சி பேசும்போது இப்போ பாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு உங்கள் அக்காவுக்கு இன்னும் அவ கழுத்தில் தாலி ஏறலை, கண்டிப்பாக நான் சொல்கிறது கேளு, அவள் கழுத்தில் தாலி ஏறணும்னா நாங்கள் நினச்சது நடந்தால் மட்டும்தான் அவள் எங்கள் வீட்டுக்கு மருமகள் ஆக முடியும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த கல்யாணத்தையும் எங்கள் அப்பா நடத்த விடாமல் தடுத்து நிறுத்திடுவாங்க, எங்கள் அப்பா பற்றி உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, எங்கள் பாருங்க நீங்கள் என்ன நினச்சாலும் சரி தான், உங்கள் திட்டம் எதுவுமே பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்லிட்டு போகவும், அடுத்தது எங்கள் அப்பா யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, இந்த மீனாட்சி சும்மா இருக்க மாட்டா போலுக்கு, இவளுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சனால என்ன நடக்க போதோ தெரியல சொல்லிட்டு இருக்கவும், காலையில் பார்த்தோம்னா விடிஞ்சிருது. அடுத்தது பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பார்த்தோம்னா அகிலா வந்துட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது மனோவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்து அவங்க வந்துருந்தாங்க. அப்போ பஸ் ஸ்டாண்டில் அவங்க இறங்கவும், உடனே அந்த மண்டபம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கும் போது, இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே அகிலாவும் அவங்க குழந்தைய கூட்டிட்டு அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாட்சி அந்த அதிகாரி கிட்ட அவங்க பேசுகிறாங்க, இங்கே பாருங்க சார், எங்கள் அக்காவுக்கு கழுத்தில் நல்லபடியாக மாமா தாலி கட்டணும், ஏன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மோசமாக இருக்கலாம், ஆனால் மாமா நல்லவர், அதனால எங்கள் அக்கா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் நகையை கேட்டு நீங்கள் அப்பத்தாக்கிட்ட கேட்காதீங்க, அதுக்கு பிறகு தயவு செய்து நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, என்ன செய்யணும் அப்படின்னு அதிகாரி கேட்கவும், அதுக்கு பிறகு நீங்கள் பாண்டியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே அதிகாரி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற, பாண்டியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கா, கண்டிப்பாக அப்போ தான் சம்மதிக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்காவோட கல்யாணம் நடக்கிறதே எதுக்காக தெரியும்ல, பாண்டியை காப்பாற்றுறதுக்காக தான், உங்கள் அக்காவோட நகையெல்லாம் அடகு வச்சு விற்ற தாருன்னு சொல்லியிருக்கிறாங்க 10 லட்ச ரூபா பணத்தை அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நான் அதுக்கு விட மாட்டேன், எங்கள் அக்காவோட நகையில் ஒரு குண்டு பணி அளவு கூட கலட்டுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், நான் விடவும் மாட்டேன், அதனால எங்கள் அக்கா கழுத்தில் தாலி ஏறினதுக்கப்புறமா பாண்டியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே இப்போ அதிகாரி சொல்கிறாங்க, எங்கள் பாருமா, எங்களுக்கு தேவை பாண்டிக்கிட்ட இருந்து பணம் 10 லட்ச ரூபா தரணும், அது யார் தந்தா என்ன, அப்படி தரலன்னா பாண்டியை அரெஸ்ட் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை, அவங்களுக்காக 30 நாள் நாங்கள் அவகாசம் கொடுத்தோம், ஆனால் அவங்க பணத்தை கொடுக்கலன்னா பாண்டியை நாங்கள் அரெஸ்ட் பண்ண தான் செய்யணும் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் சார், உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க, நான் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கும்போது, சரிதாம்மா, ஆனால் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரே உதவி, எங்கள் அக்கா கழுத்தில் தாலி ஏறுறது வரைக்கும் தயவு செய்து அந்த பணத்தை பற்றி மட்டும் நீங்கள் கேட்காம எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கும்போது, சரிம்மா நான் உனக்காக நான் அந்த உதவி செய்கிறேன் அப்படின்னு அவங்களும் சம்மதிச்சிருந்தாங்க.
ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால மீனாட்சி ரொம்பவே சந்தோஷப்படவும் அடுத்துங்க பார்த்தோம்னா அப்பத்தா வந்து யோசிக்கிறாங்க. அப்போ வந்து தேவி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அப்பத்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுது, என் புருஷனை வந்து நீங்கள் எப்படி காப்பாற்றிடுவோன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ தேவி பட்ட வந்து அவங்க அப்பத்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் தேவி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோமோ. ஆனால் வந்து அப்பத்தா மனசுக்குள்ளேருந்து நினைக்கிறாங்க, இந்த மீனாட்சி கண்டிப்பாக சும்மா விட மாட்டா, அவள் ஏதோ ஒன்று பண்ண போறான்னு தெரியுது, ஆனால் என்ன மிஞ்சி என்ன பண்ணிட முடியும், இந்த மீனாட்சிலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த அப்பத்தாவோட ஆட்டத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பொண்ணு மாப்பிள்ளையும் மணமேடைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது மனைவியும் தேன்மொழியும் மணமேடைக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ எங்கே பார்க்கும்போது அகிலாவை தான் காட்டுறாங்க. அகிலாவும் மண்டபத்துக்கு பக்கத்தில் ஆட்டோவில் வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ணா சீக்கிரமாக போங்கன்னு அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருமா அப்படிங்கிறாங்க. அப்போ மனைவியும் அதுக்கப்புறமா தேன்மொழியும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தாலியை வந்து அவங்க கொடுத்து எல்லாத்திட்டும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஐயர் சொல்லவும் எல்லாத்துக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. இப்போ மீனாட்சி வந்து அப்பத்தாவே பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, உன் திட்டம் எல்லாமே தவிடுபடி ஆக போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்பத்தான் வந்து மீனாட்சியை பார்க்குறாங்க, என்கிட்டயா நீ வாழாட்டிட்டு இருக்கிற பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுது பாரு, உன் வாழை ஒட்ட வெட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் நினைக்கவும் இங்கே பார்த்தோம்னா ஜீவா தான் காட்டுறாங்க. ஜீவா வந்து நினைக்கிறாங்க இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னென்னா நடக்க போதோ தெரியல சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மனம் வந்து அவங்க தேன்மொழி களத்தில் தாலியை கட்டியிருந்தாங்க. கெட்டுனதுக்கு அப்புறமா கரெக்டாக அகிலாங்க வரவும் இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ மனம் வந்து அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டாரா, அப்போ என்னை ஏமாத்திட்டாரான்னு சொல்லிக்கிட்டு அகிலா வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ அவங்க குழந்தை வந்து என்னம்மா என்னாச்சுமா, அப்பா வந்து வேற யாரு கூட கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும் இதை கேட்டதுமே வந்து அகிலா அப்படியே தன்னுடைய குழந்தைய கட்டி பிடிச்சி அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அதிகாரி வராங்க. வந்ததுமே அவங்க பாட்டிகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன அப்பதான் நீங்க சொன்ன மாதிரிக்கு வந்து நீங்க பணத்தை கொடுக்குறீங்களா இல்லை நான் பாண்டி அரெஸ்ட் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது எங்க பாரு கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் நகையை வாங்கி தரேன் அப்படிங்கும் போது என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுது, நான் பாண்டியை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை அரெஸ்ட் பண்றாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அப்பத்தான் வந்து அதிர்ச்சியடையும் மீனாட்சி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்பத்தான் வந்து என் பேரனையே நான் அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்ததான் பார்த்தோம்னா தேவி வந்து அழுதுகிட்டே ஓடி வராங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அப்பத்தா அதிர்ச்சி அடையவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க அப்பத்தாவும் தேவியும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, உனக்கு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோம்னா சுமதிக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கவும் அடுத்ததான் வந்து மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, அம்மா இது அவங்க வீட்டு விஷயம், அவங்க பார்த்துப்பாங்க, நம்மளுக்கு எதுவும் கவலை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பாண்டியை தானே நம்ம அன்னைக்கு வந்து பேங்கில் வச்சு பார்த்தோம் அப்படிங்கும்போது ஆமாம்மா அதே பாண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து மீனாட்சி வந்து ஃபோன் பேசுறதுக்காக வராங்க. பாக்கில வந்து குழந்தைய வச்சு அழுதுகிட்டு இருக்கும்போது உடனே வந்து மீனாட்சி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்குமா நீங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அங்க தாலி கட்டினார ஒரு பொண்ணு கழுத்துல அந்த ஆள் வேற யாரும் கிடையாது என்னுடைய புருஷன் தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மீனாட்சிக்கு அடுத்ததா தூக்கி வரி போடுது, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா அவர் என்னுடைய புருஷன் தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ குடியே மூழ்கி போச்சு போலுக்கு, அந்த வீட்டுல இவர் மட்டும் தான் நல்லவர்னு சொல்லி நினைச்சோம், இவரும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு, இங்க பாருங்கம்மா நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படிங்கும்போது நான் ஏமா பொய் சொல்ல போறேன், அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை எனக்கு அவருக்கு பிறந்தது தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அகிலா அழுதுட்டு இருக்கவும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலான்னு சொல்லி தான் வந்தேன், ஆனால் அவரும் இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டாரு, இப்போ என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே மீனாட்சி அப்படியே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இந்த குடும்பத்தை பற்றி தெரியாமல் நம்ம அக்காவை இந்த மாதிரி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்ததான் வந்து மீனாட்சி வந்து மனோவுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்லுவாங்களா, அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.